வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தொடர் மழை காரணமாக வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொகுதி முழுவதும் காலை உணவு வழங்கினார். ஏனாமில் தடை செய்யப்பட்ட 500 கிலோ போதைப் பொருட்கள் கடத்தல், மினி லாரி உரிமையாளர் கைது. லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் விழும் நிலையில் இருந்த மரங்கள், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் துரித நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். தொடர் மழை காரணமாக வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொகுதி முழுவதும் காலை உணவு வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக விட்டுவிட்டு கனமழையும் தொடர்ந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு உதவிடும் வகையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தனது சொந்த செலவில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் காலை உணவு வழங்கினார். டோபிகானா, சேத்திலால் நகர், மடுவுபேட், பாவேந்தர் வீதி, குளக்கரை வீதி, பெட்டிசெட்டுப்பேட்டை, நெசவாளர் நகர், ஆனந்த நகர், நெருப்புக்குழி, இந்திரா வீதி, ராமன் நகர், குறிஞ்சி நகர், ஜீவானந்தபுரம், எம்ஜிஆர் வீதி, பாரதி வீதி, அன்னை பிரியதர்ஷினி வீதி, கவினாரா வீதி, வஉசி வீதி, பகவத் சிங் வீதி, ஸ்ரீராம் நகர், கற்பக விநாயகர் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனுடன் இணைந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகளும் உணவு வழங்கினர்.
ஏனாமில் தடை செய்யப்பட்ட 500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மினி லாரி உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுவை பிராந்தியம் ஏனா இந்திரா காந்தி சதுக்கம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் புனித்ராஜ் மற்றும் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக மினி லாரி ஒன்று வந்துள்ளது. அதனை மறைத்து காவல்துறையினர் ஆவணங்களை கேட்டு விசாரித்துள்ளனர். அப்பொழுது மினி லாரி ஓட்டுநரும் உரிமையாளருமான ரமேஷ் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் அவர் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. உடனடியாக மினி லாரியை சோதனையிட்ட பொழுது பெட்டி பெட்டியாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து மினி லாரி உரிமையாளர் ரமேஷை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர் விசாகப்பட்டினத்தில் இருந்து விற்பனைக்காக கடத்தி கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. மேலும் 500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 1:15 PM, SHO Punithraj along with Beat Shop, SDHCC, Yesuraj, SDHCC, Yesu Babu, Home Cuts, Shiva Shankar and Suresh. While they are conducting vehicle checking at Moonu Tumbu Junction near bypass Yana, they stopped one Tata AC vehicle number AP 39TR 385 and while checking they found about 500 banned tobacco boxes in the vehicle worth about 4 lakhs. On inquiry, the driver of the vehicle. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனின் நடவடிக்கையால் லாஸ்பேட்டை தொகுதி நெருப்புக்குழி பகுதியில் மிகவும் ஆபத்தான முறையில் விழும் நிலையில் இருந்த மரம் அகற்றப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருப்புக்குழி பகுதியில் மிகவும் ஆபத்தான விழும் நிலையில் மரம் இருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து துரித நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளால் அந்த மரம் அகற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இளைஞர்களின் உதவியை மீனவர்கள் நாடிய நிலையில் ராஜச்சந்தூர் அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் கடலோரத்தில் இருந்த படகுகளை பாதுகாப்பாக இழுத்து சென்று தண்ணீர் வராத இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்கள் தங்களது படகுகளை கடலோரத்தில் நிறுத்தி வைத்தனர். இந்த நிலையில் கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக படகுகளை கடற்கரையில் இருந்து வெகு தூரம் எடுத்து செல்ல வேண்டும் என மீன்வளத்துறைக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் மீன்வளத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இதுகுறித்து அப்பகுதி இளைஞர்களிடம் மீனவர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் தங்களது சொந்த செலவில் பணத்தை கொடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் கடலோரத்தில் நிறுத்தி வைத்திருந்த படகுகளை தண்ணீர் வராமல் இருக்கும் வகையில் சுமார் 30 அடி தூரத்திற்கு இழுத்து சென்று பாதுகாப்பாக நிறுத்தி வைத்தனர். இதனை அடுத்து உடனடியாக தங்களுக்கு உதவிய இளைஞர்களுக்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர். எப்பயுமே வருஷம் இந்த பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. நிரந்தரமான இதனால தூண்டில் வலை போட்டு கொடுத்தாதான் நம்ம இந்த மக்கள் சுதந்திரமாக தொழில் பண்ணுறதுக்கு பண்ணணும். என்னென்னா இந்த யூத் ஹாஸ்டல் இருக்குது. யூத் ஹாஸ்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போட்டுங்களை தூக்கி வச்சு அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து சுற்றுலாத்துறையிலேருந்து ஏன் இந்த போட்டெலாம் தூக்கி வைக்கிறீங்க, அது மாதிரிலாம் இங்கே வைக்காதீங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, அது மட்டும் அங்கே மட்டும்தான் வைக்கணும்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்னென்னா இதை மாதிரி பாதிப்பு வரக்குள்ள நம்ம அங்கே தூக்கி வைக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் என்னென்னா நம்மளுக்கு நிரந்தரமாக நீங்கள்
நீங்கள் அரசியல்வாதிகிட்ட உங்களுக்கு தெரியாத தோணியும் கிடையாது. மேலிடத்தில் என்ன பேச முடியுமோ பேசி எங்களுக்கு அவசியம் இந்த தூண்டில் அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதனின் துரித நடவடிக்கையால் லாஸ்பேட்டை பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள பண்டிட் துரைசாமி அரசு பள்ளியில் விழும் நிலையில் இருந்த மரம் அகற்றப்பட்டது. புதுச்சேரியில் டிட்வா புயல் காரணமாக லேசான காற்றும் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதன் காரணமாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பண்டிட் துரைசாமி அரசு பள்ளியில் பழமையான மரம் ஒன்று ஆபத்தான முறையில் விழும் நிலையில் இருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து துரித நடவடிக்கை மேற்கொண்ட காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆபத்தான நிலையில் இருந்த மரத்தை அப்புறப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விழும் நிலையில் இருந்த மரத்தினை அப்புறப்படுத்தினர். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்க வேண்டும் என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் வருடக்கணக்கில் செயல்படும் வரை அரசால் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? அரசின் சுகாதார செயலர் என்ன செய்கிறார்? இவ்வளவு துணிச்சலுடன் புதுவையில் செயல்படும் போலி மருந்து தொழிற்சாலைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அந்த கருப்பு ஆடு யார்? சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கிறாரா அல்லது வெளியிலிருந்து செயல்படுகிறாரா? இது முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்க சாத்தியமில்லை. மருந்து தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யும் துறை புதுவையில் செயல்படுகிறதா இல்லையா? இதேபோல் தரமற்ற மருந்துகள் மற்றும் போலி மருந்துகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருந்து கடைகளிலும் விநியோகம் செய்து பல கோடி ரூபாய் வரை கொள்ளையடித்து இருக்கிறார்கள். இதனால் அரசாங்கத்திற்கு வரி இழப்பும் மக்களுக்கு உயிர் பாதுகாப்பும் இல்லாமல் உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்ததாக ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒருவிதமான பீதி ஏற்பட்டுள்ளது. மக்கள் உயிருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே எண்ண தோன்றுகிறது. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்று மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் ஊழலற்ற, நேர்மையான, ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்றால் மத்திய அரசுடன் கைகோர்க்கும் இரட்டை என்ஜின் ஆட்சி புதுவையில் அமைய வேண்டும் என்று கூறிதான் வெற்றி பெற்று பாஜகவுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைத்தார். 4 ஆண்டுகளுக்கு மேல் உருண்டோடிவிட்டன. இதுவரை முதலமைச்சர் ரங்கசாமி செய்த சாதனைகள் என்ன? மக்களின் அடிப்படை பிரச்சனைகளான கல்வி, வேலைவாய்ப்பு, குடிநீர், சாலை வசதி, சுகாதாரம் அனைத்தும் சீர்கெட்டு போய் உள்ளது. முதல்வரின் நிர்வாக திறமையின்மையால் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து புதுவை அரசு அதனை சமாளிக்க முடியாமல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் இல்லாமல் புதுவையில் இன்னும் எத்தனை போலி மருந்து தொழிற்சாலை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அரசு கண்டுபிடித்து போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த போலி மருந்து தொழிற்சாலை குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்று ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தி உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக வெங்கட்ராமன் குறிப்பிட்டுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் வீட்டை அச்சுறுத்தும்படி வளர்ந்திருந்த மரக்கிளைகள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அறிவுறுத்தலின்படி அகற்றப்பட்டது.
லாஸ்பேட்டை தேசிய ஆவண காப்பகத்தினை சுற்றியிருக்கும் பொதுமக்களின் வீட்டை அச்சுறுத்தும்படி வளர்ந்திருக்கும் மரக்கிளைகளை அகற்றும்படி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனிடம் மக்கள் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் துரித நடவடிக்கை மேற்கொண்டார். இதனையடுத்து தேசிய ஆவண காப்பகத்தினை சுற்றியிருக்கும் பொதுமக்கள் வீட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் அந்த மரக்கிளைகளை அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கிய டெம்போவின் முன் சக்கரம் உடைந்து விபத்திற்கு உள்ளானது. இதில் பயணம் செய்த பயணிகள் காயமின்றி தப்பினர். புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக விட்டுவிட்டு கனமழையும் தொடர்ந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி உள்ளதால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலை முதல் லேசான தரைக்காற்றுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் 10க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் டெம்போ சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையில் உள்ள பள்ளத்தில் டெம்போ ஏறி இறங்கியது. இதில் டெம்போவின் முன் சக்கரம் உடைந்து விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் குறித்து ஆய்வு செய்து டெம்போவை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டார். மறைந்த முன்னாள் காங்கிரஸ் பிரமுகர் லோகு என்கிற லோகநாதன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் லோகு என்கிற லோகநாதன் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பங்கேற்று லோகு என்கிற லோகநாதன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் நந்தாட்டி கலைவாணன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சாலையோரம் மழையில் நனைந்தபடி தூய்மை செய்து கொண்டிருந்த பெண் பணியாளர்களுக்கு மாற்றுத்திறனாளியான சமூக ஆர்வலர் ஒருவர் மழையங்கி வழங்கி உதவிக்கரம் நீட்டினார். புதுச்சேரியில் கடந்த 1 வார காலமாக மிதமான மழையும் விட்டுவிட்டு கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் சாலை ஓரமுள்ள குப்பைகளை மழையில் நனைந்தபடி அகற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே சென்ற மாற்றுத்திறனாளியான சமூக ஆர்வலர் ஜோசப் தூய்மை பணியாளர்கள் மழையில் நனைவதை அறிந்து உடனடியாக தனது சொந்த செலவில் மழை அங்கிகளை வாங்கி அவர்களுக்கு வழங்கி உதவிக்கரம் நீட்டினார். தூய்மை பணியாளர்களும் மழை அங்கியை பெற்றுக்கொண்டு அணிந்து கொண்டு தூய்மை பணியை மேற்கொண்டு மாற்றுத்திறனாளியான ஜோசப்பிற்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வு தூய்மை பணியாளர்கள் மத்தியில் பெரும் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது.
தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சிகப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரணமும், மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரணமும் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் டிட்வா புயல் எதிரொலியாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கூலி தொழிலாளிகள், அமைப்புசாரா தொழிலாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை காரணமாக வேலையில்லாமல் தவித்து வரும் சிவப்பு குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரண உதவியும், மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரண நிதியும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சரவை கூட்டத்தை உடனடியாக கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் கழிவுநீர் வாய்க்கால் பகுதி மற்றும் சாலை உள்ளிட்ட பகுதிகளை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் என்றும், எனவே உடனடியாக நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக் கொண்டார். ஸ்ரீ மணக்குளை விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ISTE 55வது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் 2 நாட்கள் மாநாடு நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ISTE 55வது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் மாநாடு, இந்திய தொழில்நுட்ப கல்வி சங்கத்தின் 55வது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் 2 நாள் மாநாடு 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாறி வருகின்ற செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பத்திற்கு இணையாக நிலையான எதிர்காலத்திற்கு கல்வி முறையை வடிவமைப்பதை குறிக்கோளாக கொண்டு கல்வி மறு உருவாக்கம், நிலையான எதிர்காலத்திற்கான கல்வி என்ற கருத்தை மையமாக கொண்டு இந்த மாநாடு நடைபெற்றது. இக்கல்லூரி தேசிய அளவில் விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றிருக்கிறது. NBA, NAAC, NIRF போன்ற உயர்கல்விக்கான தேசிய அளவிலான தர சான்றிதழ்களை பெற்றுள்ளது. மேலும் TCS நிறுவனத்தின் அங்கீகாரம் மற்றும் பல முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என பல சிறப்பம்சங்களை பெற்றுள்ளது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் சார்பாக தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரும் இந்த நிகழ்வில் தலைமை புரவலர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் வெங்கடாஜலபதி வரவேற்புரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும நிர்வாகிகள், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேனாள் மத்திய அமைச்சர் டாக்டர் சத்யபால் சிங் இம்மாநாட்டை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். உலக பொறியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் கத்தார் அஹ்மத் ஜாசிம் அல் ஜோலோ இம்மாநாட்டில் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு இம்மாநாட்டில் வாழ்த்துரை வழங்கினார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் மொஹபத்ரா, மகாராஷ்டிரா தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் டாக்டர் வினோத் மோஹித்கர், ISTE தலைவர் டாக்டர் பிரதாப் சிங் காகா சாஹிப் தேசாய், ISTE துணைத் தலைவர் டாக்டர் வெங்கட சுப்பையா, இந்தியா தொழில்நுட்பம் உற்பத்தி மத்திய கிழக்கு மற்றும் மலேசியா அனுஜ் புத்ரஜா, எத்னோடெக் அகாடமி தலைவர் டாக்டர் கிரண் ராஜண்ணா மாநாட்டில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சி இறுதியாக புதுடில்லி நிர்வாக செயலாளர் ISTE டாக்டர் SM அலி நன்றி உரை வழங்கினார். இம்மாநாட்டில் இந்திய அளவில் 20 மாநிலங்களில் இருந்து ISTE நிர்வாக குழு உறுப்பினர்கள் 100 பேர் கலந்து கொண்டனர். இந்தியா முழுவதும் உள்ள தலைசிறந்த கல்வியாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள், பங்கேற்பாளர்கள் என 350 பேர் கலந்து கொண்டனர். ஆய்வு கட்டுரை வழங்குவோர் 120 பேர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் இந்தியாவின் தலைசிறந்த கல்வியாளர்கள் 80 பேருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வில் தொழில்நுட்ப கல்வியின் சமீபத்திய போக்குகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்து விவாதங்களும் ஆய்வு கட்டுரைகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குளை விநாயகர் கோவிலில் வளர்க்கப்பட்ட
மறைந்த லட்சுமி யானையின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் வளர்ந்து வந்த லட்சுமி யானை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனது. அதன் உடலை புதுச்சேரி வனவிலங்குத்துறை அருகே உள்ள அரசு இடத்தில் அரசு சார்பில் புதைக்கப்பட்டது. அதன் 3ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் அதன் சமாதிக்கு மலர்கள் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதி சண்முகா நகர் பகுதியில் குடிசை வீட்டில் வசிக்கும் 30 நபர்களுக்கு தார்பாய்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் ஏராளமான குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முதற்கட்டமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகா நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீட்டில் வசிக்கும் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள தார்பாயினை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஜீவா, ராஜேந்திரன், ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, அன்பு, குமரேசன், செல்வம் மற்றும் சண்முகா நகர் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களில் மதிய உணவு வழங்கினார். டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. இந்த நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களுடன் மதிய உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், சரவணன் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடர் மழை காரணமாக வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொகுதி முழுவதும் காலை உணவு வழங்கினார். ஏனாமில் தடை செய்யப்பட்ட 500 கிலோ போதைப் பொருட்கள் கடத்தல், மினி லாரி உரிமையாளர் கைது. லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் விழும் நிலையில் இருந்த மரங்கள், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் துரித நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.